ஆ, வீரா, விஜயும் இதே மாதிரி இன்னொரு ஸ்கூலுக்கு யூனிஃபார்மா அவசர அவசரமா ரெடி பண்ணிட்டு இருக்கா. அவ எதுக்கு? ஆர்டர் நம்ம கையில இல்ல இருக்கு. எனக்கு என்னமோ பிறப்பு விழால அவ பண்ண மாதிரி மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாளோன்னு பயமா இருக்கு. கண்மணி, நீ ஒன்னும் பயப்படாத. நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி துணியோட குவாலிட்டியில எந்த குறையுமே இல்லாம சூப்பரா ரெடி பண்ண சொல்லு, பாத்துக்கலாம். அவ தைக்கிற துணிய நாம ஏண்டி குவாலிட்டியா பண்ண சொல்லணும்? நான் சொல்றேன்ல, அது எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. நீ போய் அந்த வேலையை பாரு. அப்புறம் இப்பதான் நீ அந்த கடையிலேயே இருக்கணும். எக்காரணத்துக்கு கொண்டும் அந்த பக்கம் இந்த பக்கம்னு எங்கேயும் போயிடாத. அங்க நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்டையுமே நீ பாத்துக்கிட்டே இருக்கணும். சரிடி, நான் போயிட்டு வரேன். சூப்பரு அத்த, சீக்கிரம் வை, பசிக்குது. வரண்டா வரண்டா இரு. இந்தா எல்லாம் எடுத்து வச்சாச்சு. வலிமா, என்ன வீரா? நீங்களும் இப்படி உட்காருங்க. இருக்கட்டும், நீ உட்காரு, நான் பரிமாறுறேன். நீங்க எல்லாம் சாப்பிடுங்க. இல்ல வலிமா, எனக்கு பசிக்கல. நீங்க உட்காருங்க, நான் பரிமாறேன். நீங்க உட்காருங்க. அட உட்காருங்க. உட்காருங்க. யாரோ ஒருத்தர் போடுங்க. பாவம், அவனுக்கு முதல்ல கூட பசி போல இருக்கு. ஆமா ஆமா. அண்ணா, உனக்கும் அதேதான். பிளேட்ட கொடுத்துரு. இன்னொன்னு போறட்டா? போதும் எனக்கு. கண்மணி, வர வர நீ இப்பெல்லாம் சாப்பிடுறதே இல்ல. அதுக்குன்னு 2 ஆள் சாப்பிடுறத நான் ஒரு ஆள் சாப்பிட முடியுமாடி? ஆமா, 2 ஆள் சாப்பிடுறதான் சாப்பிடணும். நீ இப்ப ஒரு ஆள் இல்லடி, 2 ஆளு. மறந்துட்டியா என்ன? ஆரம்பிச்சுட்டாடி. நானும் 2 ஆள் பசியில தான் இருக்கேன். கொஞ்சம் எனக்கும் வைய. ராகமா, அதையாவது ஊத்து. இன்னொரு சப்பாத்தி வச்சுக்கிறீங்களா? அடியே, நல்லா இருக்கு வலியம்மா. அம்மா தாயே, வெறுந்தட்டோட உட்கார்ந்துருக்கேன்டி. ஒரு மனுஷன் இங்க உட்கார்ந்துருக்கேன். கொஞ்சம் கருணை கட்டலாமே. மாமா, நீங்க ஏதோ கேட்டீங்கல்ல? கொஞ்சம் சாம்பார் ஊத்துமா. இருங்க மாமா. அவர் அப்ப கேட்கவே இல்லையேடி. இந்தாங்க மாமா. ஒரு மனுஷன் சாப்பிடாம உட்கார்ந்துருக்கேன், யாராவது கேக்குறாங்களா? அக்கா, எனக்கு ஒரு கரண்டி ஊத்த. பசிக்குதுடி. தூங்கி 2 நாள் ஆச்சு. உன் கோவத்தை மறக்க சொல்லல. அப்படியே பாஸ் பண்ணி வச்சு நாளைக்கு ப்ளே பண்ணிக்கலாம், சண்டை போட்டுக்கலாம். போடுமா? ஏய் வீரா, போய் மாறன கவனிடி. நீ என்ன கேட்ட? ஆம்லெட் கேட்டல. கண்மணி, இந்தா சாப்பிடு சாப்பிடு. வீரா, நல்லா சாப்பிடுறாங்க. கண்மணி, ஒரு நாளைக்கு 2 முட்டை கம்பல்சரி சாப்பிடணும். மதியமே உனக்கு வைக்கணும்னு நினைச்சேன்டி, ஆனா மறந்துட்டேன். சரி, அட்லீஸ்ட் அதோட சேர்த்து ஒரு ஆம்லெட்டாவது கொடு. மாமா, நீங்க என்ன கேட்டீங்க? நான் ஒன்னும். நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க மாமா. என்ன வீரா, பாவம் ரொம்ப நேரமா தட்டை புடிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். ஏன் மாறா, உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா? அது சண்டைன்னு சொல்ல முடியாது, சண்டை மாதிரி, அவ்வளவுதான். சண்டையா? அதெல்லாம் நமக்கு எதுக்கு? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க கூடாது. சீக்கிரம் சாப்பிடு, போய் தூங்குவோம். சரி. அவ எப்படி கரெக்டா அந்த டயத்துக்கு வந்தா? எவளா? அதான் உன் ஃப்ரெண்ட் ஸ்நேகிதி. எப்படி அங்க வந்தா? உனக்கு துடிச்சதும் அவளுக்கும் துடிக்குதா? எனக்கு என்னடி தெரியும். வந்தா கையில இடியாப்பவும் பாயாவும் வச்சிருந்தா. எனக்கு பசிச்சது வேற, சாப்பிட்டுட்டேன். இதெல்லாம் ஒரு தப்பாடி. அப்போ பசிச்சா எவ கொடுத்தாலும் நீ சாப்பிடுவ? உனக்கு வெக்கமாவே இல்லையாடா? சோத்துல என்ன வைக்க வேண்டி கிடக்கு? அருமையான ஆட்டுக்கால் பாயா இடியாப்பம். சாப்பிட்டது இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்கு நாக்குல. ஏண்டா, இப்பதான் நான் சமைச்ச சாப்பாடு நல்ல ருசியா சூப்பரா இருக்குன்னு சொன்னியடா. ஆமா சொன்னேன். அந்த டேஸ்ட் நாக்குலயே ஒட்டிட்டு இருக்கும் போது எப்படி இந்த டேஸ்ட் தெரியும்? அடியே முடியலடி, உட தூக்கமா வருது. உனக்கு தூக்கம் வரும்?
வலிக்குதுடி. நீ என்ன ரொம்ப டென்ஷன் படுத்துற. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல. உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன் அவ கூட க்ளோஸா பழகாதன்னு. நல்ல மண்டைய ஆட்டிக்கிட்டு சோத்த பார்த்ததும் சாப்பாடு கூட வாங்கிக்கிட்ட. ஏ நான் உனக்கு சமைச்சு கொடுத்ததே இல்லையாடா? இல்ல நீ ஆசைப்பட்டு கேட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு தடவையும் உனக்கு ஆட்டுக்கால் பாயா எங்கேயுமே போய் வாங்கிட்டு வந்தது இல்லையா? உனக்கு வேணும்னு கேட்டா இந்த ஊர்ல எங்க இருந்தாலும் என்ன வேணும்னாலும் வாங்கிட்டு வந்து கொடுப்பல. அதெல்லாம் எனக்கு தெரியும்டி. அடுத்த வாட்டி உங்ககிட்டயே கேட்டு வாங்கி சாப்பிட்றேன். இப்போ நான் தூங்கவா ப்ளீஸ்? டேய் ஏய், நான் இவ்ளோ டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருக்கேன், உனக்கு தூக்கம் கேக்குதாடா? இப்போ என்னை ஏன் இம்சப்படுத்துற? தெரியாம சாப்பிட்டுட்டேன், மன்னிச்சிரு. என் தங்கம் இல்ல. இல்ல. ராத்திரியெல்லாம் வேலை இருந்துச்சுன்னு தூங்கவே இல்லைடி. தயவு செஞ்சு தூங்க விடு. இங்கே பார், கண்ணப்பாரு எப்படி சேர்ந்துருக்குன்னு. ப்ளீஸ் படு. உனக்கு சண்டை தானே போடணும். காலையில் 2 hours டைம் தரேன். இஷ்டத்துக்கு திட்டு, அடி, கடி என்ன வேணா பண்ணிக்க. தயவு செஞ்சு என்னை இப்போ தூங்க விடு ப்ளீஸ். நில்லு, எழுந்திரி. ஃபர்ஸ்ட் நான் கேட்ட கேள்விக்கு பதில் வேணும். பதில் இல்லனா எனக்கு தூக்கம் வராது. நேத்துல இருந்து நானுமே தான் தூங்கல, இதே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ ஏன் தூங்கல? ஏன் தூங்கலன்னு கேக்குறியா? இப்ப அதை தானே இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்ப பதில் தெரிஞ்சு ஆகணும். என்னடி பதில் வேணும் உனக்கு? அவ எப்படி அந்த நேரத்துக்கு கரெக்டா அங்க வந்தா? அதுவும் கரெக்டா உனக்கு சாப்பாடு பார்சலோட